ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரமி கிச்சன். கருவேப்பிலை எண்ணெயை வீட்டிலேயே காய்ச்சி தேய்க்க பழகிட்டோம் அப்படின்னாக்கா சின்ன வயசுலேயே நமக்கு நரமுடி வராமல் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். இந்த 1/4 கிலோவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் பூச்சியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையை இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்க்கா பிச்சு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இலையை மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுனா தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும், நல்லா நைஸாக தேவையில்லை. ஏன்னா அதனோட எசன்ஸ் மட்டும் நமக்கு எண்ணெயில் இறங்கினா போதும். கடாயில் 1 டம்ளர் செக்கில் ஆட்டின எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கணும். எண்ணெயிலேயே இந்த கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், பச்சையாக இருக்குது. இதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி நல்லா முறுமுறுன்னு இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நல்லா ஆயிடுச்சு. எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருந்தோம்னா அது வற்றி வரும்போது பாதி தான் வரும் நம்ம ஊற்றுனதில். இப்போ எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இந்த நம்ம தயார் பண்ண எண்ணெயோட ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம். இந்த 1/2 லிட்டர் பாட்டிலில் எனக்கு காய்ச்சின எண்ணெய் இவ்வளோ தான் கிடச்சிது. இதோட நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட புனல் இல்லாதனால 3 கன்று இருக்கிற தேங்காய் தொட்டியில் 1ல் மட்டும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கருவேப்பிலை எண்ணெயை மட்டும்தான் ஒரு 20 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடையில் நம்ம வாங்கி தேய்க்கிற மூலிகை எண்ணெயில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எண்ணெயை நம்மளே வீட்டில் தயார் பண்ணும்போது நம்மளுடைய முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். சிம்பிளான கருவேப்பிலை எண்ணெயை நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.